இன்னையோட 9 நாள் ஆச்சு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டுருக்க போர். இது எப்போ தான் நிற்கும்? இன்னும் எத்தனை நாள் இருக்குது, எத்தனை மாதம் இருக்குது, எத்தனை வருஷம் ஆக போகுது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. அவங்க யார் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அந்த போர் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. இது நிற்குமா, இது இப்படியே தான் போகுமா, இதில் யார் வின் ஆகுவா, யார் லூஸ் ஆகுவா அப்படின்னு நினச்சா பதிலே தெரியல. எல்லாரும் இப்போ ஈக்குவலாக தான் இருக்காங்க. அதெல்லாம் இல்லை ப்ரோ, அமெரிக்கா தான் பெரிய ஈக்குவல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே. ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ரீசெண்டாக என்ன ஆயிருக்கு, ஈரான் வந்து எங்கே வேணால் கை வை, நான் துபாய் மேலே தான் கை வைப்பேன், ஏன்னா அங்கே தானே உன்னோட பிளேஸ் இருக்குது, ஸோ நீ என்ன தான் கை வச்சாலும் நான் துபாயை வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு பக்கம். உங்களுக்கே தெரியும் ஈரான் வந்து துபாய் மேலே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. ரீசெண்டாக என்ன ஆயிருக்குன்னா, துபாயில் இருக்க ஒரு ஏர்போர்ட், அதுவும் வேர்ல்டு பிஸியஸ்ட் ஏர்போர்ட், துபாயில் வேர்ல்டு பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு ரன்வேல ட்ரோன் வச்சு தாக்குதல் வச்சுருக்காங்க. இது வந்தோடனே வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா ஏரோப்ளைனும் அங்கே வந்துட்டு தான் மற்ற கண்ட்ரிஸ்க்கே போகும், அந்த வழியாக தான் போகும். அந்த இடத்துலையே ஈரான் வந்து தாக்குதல் வச்சுருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னா, இந்த தாக்குதலுக்கு முன்னாடி ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சாரி, இனிமேல் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சொன்னதுக்கு அப்புறமே உடனே இந்த மாதிரி நடக்குது. இதில் துபாயோட மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேத்துக்கும் போகிற பிரச்சனையில் நடுவில் இருக்க எண்ணியை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அவனுக்கு இடம் கொடுத்தது நான் பண்ணது தப்பா, அதுக்கு எண்ணி அடிப்பியா அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எப்போ தானே போர் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 3 டேஸ்க்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து ஈரான் கப்பல் வந்து அவங்க நாட்டுக்கு திரும்ப போயிருக்கு. போகும்போதே கடல்லையே வச்சு மிசைல் லான்ச் பண்ணி அடிச்சிடுறாங்க. அடித்ததில் அதுக்குள்ளே இருக்கவங்க 150 பேர் வந்து இறந்துடுறாங்க. 33 பேரை வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் காப்பாற்றுது. அப்போ அமெரிக்கா வந்து ரெடியாக தான் இருக்குது, எல்லா டைமும் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்குது எங்கே அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈரானும் சலைச்சவன் கிடையாது. அவனும் ஒரு பக்கம் வலுவான ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, ஏவுகணை எல்லாமே வச்சுருக்கான். இதில் யாரையும் எதிர்பார்க்காதது நார்த் கொரியா, அங்கே இருக்க கிங் ஜான். அவரும் நான் அந்த போருக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி லெட்ரு போடுறாரு. லெட்ரு மீன்ஸ் காலிங் பெல்ல அமுக்கிட்டாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தா ஒரு மூவியோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குல்ல. கொலாபரேட்டில் போட்டு எல்லா பற்றியும் உள்ளே கொண்டு வந்து கடைசியில் வில்லனை அடிக்க போகிற மாதிரி அப்படி தானே இருக்குது. இதில் யார் ஹீரோ யார் வில்லன்னு யாருக்குமே தெரியல. கிளைமேக்ஸில் பார்ப்போம். ஆனால் இது உங்களுக்கு ஃபன்னாக இருந்தாலும் காமனான பீப்புள்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா.